காலேஜே முடிக்க போறா, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. என்ன காரணம்? அதை ஏண்டி அவனை வச்சுக்கிட்டு கேக்குற? தண்டகருமம் தண்டகருமம். மா வர வர. ஏங்க பாஸ்கர் இன்னும் காணா. நீங்களே இவளை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே பேங்க் போயிருங்களேன். ஏய் போற வழினா விட்டுறலாம். காலேஜ் இந்த திசையில இருக்கு, நான் இந்த திசைக்கு போகணும். எப்படி முடியும்? பாஸ்கர் வந்துருவான் இரு. பாய் பா. ஓகேம்மா பாய். என்னடா பந்து எடுக்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க? ஓ இது பிக்கப் டைம்ல. டேய் காலேஜ்ல விட்டு வந்துறடா. ஆமாப்பா, பார்த்து அழுங்காம குலுங்காம கொண்டு போய் விட்டு வந்திருப்பா. ஏய் சொல்லுங்க சிஸ்டர். ஏய் அவங்க எப்பவுமே அப்படிதான், விடு. ஒரு நாள் நீ என்கிட்ட வாங்க போறடா. பரவாயில்ல பரவாயில்ல, குடுக்கறது எல்லாத்தையும் வண்டி ஓட்டுற அவருக்கே கொடுங்க. அதான் போயிட்டாங்கல, வெங்காயம் பத்த போறா. ஓகே பை. ஒரு நிமிஷம் சொல்லு. திரும்ப போய் கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே ஊரை சுத்திட்டு திரும்ப வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. என்ன எப்படிதான் உன்னால இப்படி இருக்க முடியுதோ? இப்படிதான். இங்க பாரு, எங்க அப்பா டைப்ரைட்டர் வாங்கி குமரேசன் தொல்லை தாங்க முடியலன்னா உன்னை காலேஜ்ல விடுற சாக்குல வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். சோ தூங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் மட்டும் தான் வீட்டுக்கு போற? ஆஃப் கோர்ஸ். என்ன பண்ண சொல்ற ரஞ்சினி? ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது தப்பு இல்லல. நீ எப்படி வேணா என்ஜாய் பண்ணு, ஆனா அந்த பசங்களோட சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த பார், இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு சொல்லிட்டு போ. ஒண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இல்ல ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்பா? 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 எஸ், ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஐயோ என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் அப்போ அவ்வளவுதானா? ஐயோ அப்ப என்ன யாரடா பிக்கப் பண்ணுவா டிராப் பண்ணுவா? உன் பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணு, பறந்து வருவேன். ஏய் பாஸ், சொன்னா கேட்க மாட்டேன் லூஸ். எங்கடா கிட்டுவ காணா? பொறுப்பா வேலைக்கு எதுவும் போயிட்டானா? வேலைக்கெல்லாம் போல, அவனை ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேன். குமார், உன் ஃப்ரெண்டை கூட்டியாந்துட்டேன். இனி நீ ஆச்சு அவனாச்சு. ஏய் வாடா, வந்து உட்காரு. எப்படி குமார் இருக்க? நல்லா இல்லடா. நீ அவனு கூட சேர்ந்து 3 மாசம் ஆச்சு. நான் எப்பறம் நல்லா இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் பழசம் மறக்க முடியல தெரியுமா? அதான் உன் காலில் வந்து அதை கூட்டியார சொல்லிட்டேன். சரி விடு, முதல்ல சாப்பிடு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன்டா மாப்பிள்ள. என்னமோ பண்ணி மயக்கி போட்டாங்கடா மாப்பிள்ள. குமார், நீ ரொம்ப பெரிய மனுஷன்டா. நான் துரோகம் பண்ணியும் பழச மறக்காம உன் கூட சேர்த்துக்கிட்ட பாத்தியா? அந்த இடத்துல தான் மாப்பிள்ள நீ நிக்கிற. என்னடா அவன் போர் அடிக்கிறான்? நீ திரும்பி வந்த சந்தோஷத்தை கொண்டாடுற நேரத்துல எதையோ பேசிக்கிட்டு. நீ என் ஃப்ரெண்ட்ரா, உன்னை விட்டுற முடியுமா? குமார்னா குமார் தான்டா. வாவ் சூப்பர்.
எப்பவுமே மீந்து போன மாவை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த பிராக்டிஸ் உங்க ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓ. ரஞ்சித் ரெடி. ஓகேடா. இன்னைக்கு எவனாவது லிச்சவன் கிடைக்கிறானான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஏய் கில்லி போடா. சரிடா. ஓகே ஓகே கம் ஆன் கம் ஆன். டேய் மாப்ள, அடுத்த மாசம் மாவட்ட போட்டியில கலந்துக்கணும்டா. மொத்தமே 6 பேர் தான் இருக்கும். இதை வச்சுட்டு எப்படி ஆடுறது? அக்கா பாஸ்கரன் கிளவனோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அல்ல எவனையாச்சும் கூப்பிடுட்டா? டேய் அவனுங்களா நல்லவனுங்க இல்லடா. வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. ஏன் பாஸ்கர் கூப்பிடலாம்ல? பாஸ்கர் பாவம்டா. நீ போற பக்கம் சரியில்லை சொல்லிட்டேன். பாஸ்கர் அங்கிள். என்னடா? ரஞ்சனி அக்கா பாஸ்கரங்களை கூப்பிட்டாங்களா? ஆமாண்டா. பாஸ்கரங்களை அனுப்புறோம். அக்காவை பத்திரமா பாத்துக்க சொல்றியா? என்ன? நான் வாங்கிட்ட பேசடா. நீங்களாம் கட்ட பசங்க அக்கா சொல்லிருக்காங்க. ஓ, நாங்க தான் கெட்ட பசங்கன்னு உங்க அக்கா சொன்னாங்க. அவர் ரொம்ப நல்லவருப்பா, அவரையே கூட்டு போங்க. போங்க மச்சி, சடக்குன்னு போயிட்டு படக்குன்னு வந்துரு. என்ன? வா வா. சென்று வா மகனே வென்று வா. பாஸ் வந்தாச்சு. என்ன ரஞ்சினி கூப்பிட்டியா? ஆமா, சும்மா போர் அடிக்குதுன்னு கூப்பிட்டேன். ஏய், உன் ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. ஏய், ஒரு போட்டோ எடுத்துக்கு வா. அப்படியா? ஒய் நாட்? அங்கிள். ஏய், அங்க என்ன பண்ற? உங்களை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். வேற ஆங்கிள்ல ஃபீல் பண்ற? ஆமா அங்கிள். அங்கிள் தலைவா இருக்கீங்க. தேங்க்ஸ் நோ மென்ஷன். நல்லா வருடா. சரி சரி, கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல வாயேன். ஸ்மைல். ஸ்மைல். அங்கிள் சூப்பர் அங்கிள். பயங்கரமா தான் இருக்கீங்க. ஸ்மைல். ஸ்மைல். சக்சஸ். ஏண்டா எக்ஸ்ட்ரா பிட்? இதான் வேற ஆங்கிளா? அடி. ஓட கையில சிக்கினீங்க. நல்லா பிளான் பண்ணி கவுத்துட்டல. வராத வராத. ஏன் தலையில குத்தும்போது? பழி பழி. வேணாம். சொல்லுவல்ல. சொல்ல. நான் கேளு. போடா. ஏய். பூசமா. சிக்கினியா? வேணா, பக்கத்துல வராத. பக்கத்துல வராத. பாசு, ஐயோ டேய், என்னடா இது வேஷம்? அப்படியே பக்கன் ஆயிடுச்சு. என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு இப்படி உருன்னு உட்காந்துட்டு இருக்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? அதுக்கேண்டா இப்படி கத்துற? பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டா என்னமோ நாய் விழுந்த மாதிரி விழுகிற. எப்படியா போடா. குளிக்கணும், கொஞ்சம் தண்ணி வை. ஆமாடா, இதுக்கு மட்டும் உனக்கு அம்மா வேணும். நீயே போட்டு குளி, நான் ரஞ்சனி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? அவ உட்காந்துட்டாடா. என்னடா முழிக்கிற? அவ ஏன் அட்டெண்ட் பண்ணிட்டாடா. அப்பா கரண்ட் வந்துருச்சு. சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போய் குளி, பூச்சாண்டி மாதிரி நின்றுட்டு இருக்காத. நைட் இருந்து மண்டை வேலைப்பெல்லாம் பார்த்துட்டு போனோம்ல, அப்புறம் லேட் ஆகாம என்ன தெரியும்? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா?
டேய் பேசிட்டு இருடா அவங்ககிட்ட. அதை நான் பாத்துக்கிறேன், வர்றவங்கள நீ பாரு. காசுக்குட்டி தாய் மாமே சேரு தூள் கலப்புற. பின்ன தாய் மாமா முறையாச்ச சும்மா விட்டுற முடியுமா? டேய் அதை விடுறா. அண்ணா எப்படிடா இருக்க? அண்ணா நல்லா இருக்கனே. ஆனா உங்க பர்சனாலிட்டிய நல்லா டெவலப் பண்ணாலும் இன்னைய டென்ட்டுக்கு உங்க அக்கா பொண்ணு உங்களை லவ் பண்ணுமான்னு சின்ன டவுட்டா இருக்குனே. உன்னெல்லாம் பக்கத்துல வைக்க கூடாது. அண்ணே உங்களுக்கு என்னன்னா குறைச்சல? உங்க அழகு என்ன? உங்க ஸ்டைல் என்ன? உங்க செல்வாக்கு என்ன? உங்க இது என்ன? எதுடா கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா. மொத்தத்துல உங்களை கல்யாணம் பண்ணிக்க அந்த புள்ள போன புருவிலே புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு வச்சுக்கடா. டேய் கேட்டியா? மா அந்த கரடி குட்டியை போ சொல்லு, ஏன்னா நான் போயிட்டே இருப்பேன். இருடி அவசரப்படாத, நான் சொல்றேன். டேய் தம்பி, என்னடா பண்ணி தொலைச்ச? நீங்க இருந்து போனாதான் அவ சடங்குலயே உட்கார வேண்டாம். போ கடைசி பெஞ்சில உட்கார். அக்கா போடாங்கறல்ல. என்னடா சிரிப்பு? சிரிச்சு மாப்பிள்ளை வெறுப்பேத்தாரா? முதல்ல நீ பொத்து. அது ஒண்ணு இல்லடா, மாமனை நேருக்கு நேரு பார்த்தா மாமனோட லுக்கு பவர் அவளை டிஸ்டர்ப் பண்ணுதான். அதான் பின்னாடி போய் உட்கார சொல்லியிருக்கா. அருமையான அஸ்டண்ட் வச்சிருக்கேன். என்னடா இங்க சத்தம்?